சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், எந்தெந்த பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது? மழை எவ்வளவு நேரம் தொடரும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் லாவண்யா. தற்போது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இந்த மழையானது பெய்து வருகிறது. மேலும் ஒரு சில இடங்களில் பலத்த மழையாகவும் சில பகுதிகளில் பரவல் மழையாகவும் பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரவாயல், வலசரவாக்கம், நெற்குன்றம், போரூர், நசரத்பேட்டை, குமரஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழையானது தற்போது பெய்து வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி புறநகர் பகுதிகளான திருவேற்காடு, கரையஞ்சாவடி, குன்றத்தூர், மாங்காடு, அதே போல் பல்லாவரம் விமான நிலையம், அதாவது மீனம்பாக்கம் விமான நிலையம், குரம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடித்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மழையானது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது பெய்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இரண்டாவது நாளாக இரவில் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது. மேலும் மாலை வேளையில் இந்த மழை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் மழையில் நனைந்தபடி வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவில் மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் தற்போது நிலவி வருகிறது. மேலும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ஒரு சில இடங்களில் போக்குவரத்து பாதிப்பும் தற்போது உண்டாகியுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் நீர்நிலைகளில் நீர் மட்டம் உயர வாய்ப்புள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.